ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோமதி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கள்ல. இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியன் இன்னுமே மனசு வேதனையில் தான் இருக்காப்புல. எந்திரிச்சதுலேருந்து வீட்டில் உம்முனே என்னண்டோ மாதிரி இருந்துட்டு திரும்ப எந்திரிச்சு வெளியில் வராரு. வெளியில் வந்தோடனேயும் பார்த்தீங்கன்னா, கோமதி வந்து காப்பி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி இழந்த மாதிரியே பார்க்குறாரு. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு சாமி ரூமில் போய் சாமியை கும்பிட்டு என் கோமதி நல்லா இருக்கணும், என் கோமதிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, அந்த பிள்ளை நல்லபடியாக கண்ணு முழிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. நினச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பி வீட்டில் நிற்கிறாரு. அப்புறம் பிள்ளைய மீனாவும் கதிரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனையும் என்னப்பா முழிச்சிட்டாளா, என்ன செய்கிறா, ஏது செய்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை மாமா இன்னும் முழிக்கலை, சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அப்பா இப்போ தான் சாமி கும்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஜீவாவும் மீனாவும் வந்திருக்காங்கல்ல. அப்போ ஒரு ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடிக்கையில் அப்போ செந்தில் சொல்லியிருக்காரு ஃபோனில், அம்மா வந்து கண்ணு முழிச்சிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் பார்த்திங்கன்னா பாண்டியன் நான் போய் பார்த்துட்டு வந்துருப்பேன், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் போய் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க. ஆஸ்பத்திரியில் போய் திரும்ப வந்தவங்க எல்லாருமே ரிட்டன் போகிறாங்க. அப்போ கதிர் பார்த்துட்டு அம்மா நான் அழுகுறாப்புல, எனக்கு ஒன்றும் இல்லைடா கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி நீ கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்திட்ட கோமதி, நானும் என்னமோ நினச்சிட்டேன் கோமதி, மனசெல்லாம் என்னண்டோ மாதிரி ஆயிடுச்சு கோமதி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ செந்தில் சொல்கிறாப்புல, அம்மா நம்ம நினைக்கிற மாதிரி இவர் வந்து கெத்தான ஆள்லம்மா, சரியான கோலம்மா, நீங்கள் உங்களுக்கு உடம்பு முடியலன்னு அழுன்னு அழுகுறாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சோன்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க சோஃபாவில். உட்காந்துருக்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசுகிறாங்க. பேசையில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, மகன் வீட்டில் இருக்கையில் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன், இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு மகளை கீழே விழுக விட்டுட்டேனே, நான் சரியான தப்பு பண்ணிட்டேன், என் பிள்ளையை விட்டுங்கிட்டு நகண்டுவிட்டேன்னு சொல்லி அவங்க அம்மாச்சி சொல்கிறாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒன்று பேசையில் அப்போ ஏம்மா நீ விழுகையில் வீட்டில் யாரும் இல்லையாம்மா, உன் மருமையன் வீட்டில் தான்மா இருந்தார், அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்கத்த, எல்லாம் நடிக்கிறான்னு நினச்சேன், எனக்கு தெரியாமல் போச்சு, அவள் ஒவ்வொரு தடையும் என்கிட்ட வழியை வந்து பேசையில் நடித்து இதுவும் நடிப்போன்னு நினச்சிட்டேன், அதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நாடகம் முடிஞ்சிச்சு. சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.